ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்வீட் பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து என் ஸ்டைலில் நான் வந்து எப்படி செஞ்சுருக்கிறேன்னு பார்க்கலாம். இந்த சர்க்கரை பொங்கல் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து இது வாயில் வச்ச உடனே இது கரைஞ்சிடும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் தட்டிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் வந்து 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். அதாவது மூங் தால் எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். வாசனை வர மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா ஒரு மணம் வரும். அது வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு கூடவே நான் வந்து 1/2 கப் அளவுக்கு நான் வந்து அரிசி எடுத்திருக்கேன். நான் வந்து பச்சை அரிசி தான் எடுத்திருக்கேன். இது வந்து நார்மலாக நம்ம வந்து சாதம் செய்கிற அரிசி எடுத்திருக்கேன் நான். இப்போ நம்ம வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 3 முறை நல்லா கழுவி எடுத்துன்னு வந்துடலாம். இந்த தண்ணி வந்து நல்லா க்ளீனாக வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துக்கலாம். எடுத்துன்னு வந்துட்ட பிறகு நம்ம வந்து இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம் இது. இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டு நான் வந்து குக்கரில் சேர்த்துக்கிறேன். குக்கரில் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா ஒரு 4லேருந்து 4.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே 2 கப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 2 கப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் நம்ம அரிசி அளந்தோமோ அதே கப்பில் தான் நான் தண்ணியும் எடுத்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு கூட சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து செய்யும் போது நமக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸ்வீட்டில் உப்பு எப்பவுமோ கலந்துக்கலாம் நம்ம. இப்போ இது வந்து நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம வெயிட் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெயிட் போட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து நல்லா குழன்னு வேகணும். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து நல்லாவே இது வெந்திருக்கு. நம்ம வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முதல்ல. இப்போ வந்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ சர்க்கரை சேர்க்க போகிறேன். நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் சேர்க்க போகிறேன் இதில். உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் வந்து வெல்லம் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். நான் வந்து 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். பால் வந்து ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ப்ரௌன் சுகர் வந்து இதிலே நல்லா கரைஞ்சிடும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் தான் சேர்க்க போகிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சம் திராட்சை போட்டுட்டு நம்ம வந்து இதை வறுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 லவங்கம் எடுத்திருக்கேன் நான். அதுவும் சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்து செய்யும் போது நமக்கு வந்து டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து நல்லா பொரிஞ்ச வந்த பிறகு நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். இதை தாளித்து இதில் கொட்டிடலாம். நம்ம வேக வச்சுருக்கிற அரிசியும் பருப்பை எடுத்துகிட்டு கொட்டிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஸ்டவ்வு. சிம்மில் வச்சே நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கலாம். இப்போ இது கூட வாசனைக்கு நம்ம வந்து ஏலக்காய் வந்து நான் இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து இதில் பச்சை கற்பூரம் சேர்க்க போகிறேன். நான் வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆஃப் பச்சை கற்பூரத்தை சேர்க்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது பச்சை கற்பூரம் சேர்த்து செய்யும் போது நமக்கு வந்து கோவிலில் இருக்கிற ஸ்வீட் பொங்கல் மாதிரி நமக்கு டேஸ்ட்டு வரும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம வந்து முந்திரி திராட்சை தாளித்த பிறகு நம்ம வந்து இது அப்படியே ஸ்டவ் மேலே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைக்கலாம். இது வந்து கொஞ்சம் கெட்டியாகணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே இறக்கி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுட்டேன். இப்போ நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். நான் வந்து முந்திரியும் அதுக்கப்புறம் திராட்சையும் இதில் வறுத்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து நல்லா ப்ரௌன் கலராக வறுத்துட்டு நம்ம இந்த பொங்கலில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து செய்யும் போது நமக்கு வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக நம்ம வந்து முந்திரியும் திராட்சையும் நம்ம வந்து வறுத்து கொட்டும் போதும் நமக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து கொஞ்சமாக குங்குமப்பூ கூட சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நமக்கு டேஸ்ட்டுக்கு தான் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து வேறு கப்பில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், வேறு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், சர்க்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா நம்ம வந்து நெய் சேர்த்துருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.